வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனம் நலம் பாதிக்கப்பட்ட பார்த்திபன் பேசுகிறாரு. சாதி இல்லாத சான்றிதழ் பெற்றதும் குறித்து பார்த்திபன் விரக்தி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட பார்த்திபனுடைய பணிவான வணக்கம். சாதி மதம் தேவையில்லை என்று சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன் என்று பார்த்திபன் கூறியிருக்கிறார். சமீபத்தில் தெலுங்கு திரைப்பட விழாவில் தான் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன் என்று மேடையில் பேசிய நடிகர் பார்த்திபன் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. அடுத்து அவர் சாதி இல்லை மதம் இல்லை என சான்றிதழ் வழங்குவதற்காக விண்ணப்பித்திருக்க நிலையில் தற்போது அவருக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் நடித்த உஸ்தா பகத்சிங் படத்தில் வில்லனாக நடித்திருந்த பார்த்திபன் படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய போது, நான் பார்த்திபன் ஒரு நாயுடு பையன். சென்னையில் பிறந்து வளர்ந்த காரணத்தினால் எனக்கு தெலுங்கு தெரியாது, தமிழ்தான் எனக்கு இயல்பாக வரும் மொழி. ஆனால் இனி நேரில் காணும்போது அந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு நான் முழுமையாக தெலுங்கில் பேசுகிறேன் என்று கூறியிருந்தார். பார்த்திபனின் இந்த பேச்சு தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பரவிய நிலையில் தமிழ்நாட்டில் சாதி இல்லை என்று சொல்லிவிட்டு எல்லை தாண்டி சாதி பெருமை பேசுகிறார் என்று பார்த்திபன் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க. இந்த விமர்சனங்களுக்கு பார்த்திபன் தரப்பிலிருந்து பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டாலும் அவர் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது அவர் சாதி இல்லை மதம் இல்லை என்று சான்றிதழ் பெற விண்ணப்பித்துள்ளதாக சொல்லியிருந்தார். பார்த்திபன் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு சாதி இல்லை மதம் இல்லை என்ற சான்றிதழ் அளிக்க உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது சாதி இல்லை மதம் இல்லை என்று சான்றிதழ் வாங்கியுள்ள பார்த்திபன் செய்தியாளருடன் சந்திப்பும் போது, மனநலம் பாதிக்கப்பட்ட பார்த்திபனின் பணிவான வணக்கம். சாதி மதம் தேவையில்லை என்று சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன். இதை பார்த்து பலருமே பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு சிலர் நான் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று சொல்கிறாங்க. என்னை பாராட்டி நீதியரசர் சொன்னதை வைத்து சோழிங்கநல்லூர் தாசில்தார் எனக்கு இந்த சான்றிதழை கொடுத்துள்ளார். இதை வாங்கியதால் என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் இவங்க நீதிமன்றத்தை அமைதியாக அர்த்தம். புராணத்தில் சந்தேகப்பட்டு தீக்குளிப்பவர்கள், ஆனால் இப்போதுதான் தீக்குளிக்கவே சந்தேகப்பட்டால் என்ன அர்த்தம்? இந்த சான்றிதழ் குறித்து சில விமர்சனங்கள், அந்த விமர்சனம் தேவையில்லாது. நல்லவனாக இருப்பதற்கு கூட இந்த நாட்டில் ஒரு சான்றிதழ் தேவைப்படுகிறது என்று சொல்லித்தான் நீதிபதி இந்த சான்றிதழை எனக்கு வழங்கியுள்ளார். சாதி சான்றிதழ் ஈஸியாக கிடைக்கிறது, ஆனால் சாதி இல்லை என்று சான்றிதழ் வாங்க நீதிமன்றம் வரை செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். ஆனால் இந்த தீர்ப்பால் நாளை அர்த்தமுள்ள ஒரு சமூகம் உருவாகும். இந்த சமூகம் உங்களை பாராட்டுகிறது என்று நீதியரசிடம் நான் சொன்னேன். எனது நல்ல எண்ணத்தின் மீது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நான் நல்ல சினிமா மட்டுமே பண்ண வேண்டும், அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கூறியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.